மாமியார் வீட்டுக்கு நம்ம ஒரே ஒரு மருமகளை மட்டும் போவே கூடாது. ஏன்னா மாமியார் பத்தி நான் ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எப்பவுமே மருமகளை பத்தி தப்பு சொல்லிட்டே இருக்கிறது, அது செய்யல இது செய்யல, இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு நொட்ட சொல்லிட்டே இருக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சண்டை மூட்டி கொடுக்கறது, இது எல்லாமே மாமியார்ஸ்க்கு இருக்கிற நல்ல ஹேபிட். சோ இவ்ளோ குவாலிட்டிஸ் வச்சிருக்கிற இந்த மாமியார் வீட்டுக்கு நம்ம ஒரே ஒரு மருமகளா போனோம்னா நம்ம கதி என்ன ஆவறது? அவ்வளவுதான் போச்சு, டார்கெட் ஃபுல்லா நீங்களா தான் இருப்பீங்க. கொஞ்சம் கேப் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்க மட்டும் தானே இருப்பீங்க. சோ உங்களுக்கு மட்டும்தான் இந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் கிடைக்கும். நீங்க அண்ணா தம்பி இருக்கிற வீட்டுக்கு மருமகளா போனீங்கன்னா கொஞ்சமாச்சும் கேப் கிடைக்கும். ஒருத்தர் மேல சாடி சொல்றப்போ நீங்க தப்பிச்சுக்கலாம், ஒருத்தர் மேல தப்பு சொல்றப்போ நீங்க தப்பிச்சுக்கலாம். அந்த மாதிரி அது கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் நம்ம மேல மாறிடும் டார்கெட். சோ கொஞ்சமாச்சு கேப் கிடைக்கும் இல்லையா? எப்பவுமே இம்சை பண்ணாம அவங்க மேலயும் கொஞ்சம் கண்ணு போகும். அதுவே ஒரே ஒரு மருமகளா போனோம்னா அவ்வளவுதான் போச்சு, எல்லாமே உங்க மேலதான் டார்கெட். அது செய்யல இது செய்யல, என் பொண்ணு பாக்கல உன் பொண்ணு பாக்கல, அங்க போல இங்க போல, அங்க வா இங்க வா, இங்க உட்காரு, அப்படி ஏஞ்சுக்கோ இப்படி உட்காரு, இது எல்லாமே உங்க மேல மட்டும்தான் போக்கஸ்டா இருப்பாங்க. சோ அதுக்காக தான் துணை இருக்கிற வீட்டுக்கே மருமகளா போங்க. உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் அவங்கதான் புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல விடு, எனக்கும் எவ்வளவோ ஆச்சு அப்படின்னு சமாதானம் படுத்துவாங்க. என்ன சொல்றது?